நாடெங்கிலும் புலிகள் காப்பகங்கள், வன உயிரியல் சரணாலயங்கள் போன்ற அதி உயர் பாதுகாப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அவ்வாறு உருவாக்கப்பட்டது. இதில் கோர் ஏரியா, மையமான பகுதி அப்படின்னு சொல்லி எந்த ஏரியாவை அவங்க அறிவிக்கணும்னா இன்வயலேட், அதாவது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத, மனித தொந்தரவுகள் இல்லாத பகுதியை தான் அப்படி அறிவிக்கணும். ஆனால் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்ட பொழுது அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய கோர் ஏரியா எங்கே இருக்குதுன்னா, ஒரு தேசிய நெடுஞ்சாலை உள்ளே போயிட்டு இருக்கு, அந்த பகுதியை கோர் ஏரியான்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காலகாலமாக மக்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய கிராமங்கள் உள்ளடக்கிய பகுதியையும் அதை சுற்றி உள்ள பகுதியை கோர் ஏரியாவாக அறிவிச்சிருக்காங்க. மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவை பஃபர் ஜோன் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஆர்வலர்கள் அவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர் ஏரியாக்குள்ளே ஊர் இருக்குது, கோர் ஏரியாக்குள்ளே ரோடு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது தவறானது. முதல்ல இந்த கோர் ஏரியா அறிவிக்கும் பொழுதே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செய்திருக்க வேண்டும். விவசாய சங்கத்தை பொறுத்தவரையில் வன விலங்குகளை பாதுகாப்பதும் வனத்தை பாதுகாப்பதும் ஒரு உயர் முக்கியத்துவமான ஒரு செயல் திட்டம். நம்ம வனத்திலிருந்து தான் நமக்கு தண்ணி வருது, உணவு பாதுகாப்பு வனத்திலிருந்து தான் வருது. எனவே வனம்தான் இந்த இனம் காக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. இங்கே சின்ன சின்ன ஆட்கள் தாங்கும் விடுதிகள் அப்படி வச்சுருக்காங்க, ஃபார்ம் ஹவுஸு அப்படின்ட்டு. அதையெல்லாம் வனத்துறையினர் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கோர் ஏரியா பகுதியில் இருக்குது, இவங்கெல்லாம் வனத்துக்கு தொந்தரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பலரும் வெளியிலேருந்து வர்றாங்க, தங்குறாங்க, மக்களை பார்க்குறாங்க, வனத்தை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, குழந்தைங்க வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க. அது ஏதாவது வயலேஷன் இருக்கும், அதை நம்ம சரிப்படுத்தணும். எப்பவுமே அதுக்கு தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் மூடணும் அப்படிங்கிறத விட இவற்றையெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். இதைத்தான் நிர்வாகமும் சரி, நீதிமன்றமும் சரி, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து.